அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது செல்லுலார் ஜெயில். அந்தமானில் இருக்க செல்லுலார் ஜெயிலை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், செல்லுலார் ஜெயில் மேலே தான் நிற்கிறேன். ஊப்பர் எல்லாத்துக்கும் எக்தம் மேலே நின்றுட்டுருக்கேன். பார்த்திங்களா? இந்த மாதிரி பாருங்கள், இது ஒரு ரோ, இது மாதிரி ஒரு ரோ, இது மாதிரி இன்னொன்று, அதுக்கப்புறம் பாருங்கள் இது மாதிரி 7 பகுதி இருக்குது. இந்த பகுதி இருந்திருக்கு செல்லுலார் ஜெயிலில். இந்த 7 பகுதியில் 3 பகுதியை மட்டும் வச்சுட்டு 4 பகுதியை எடுத்துட்டாங்க. இந்த 3 பகுதியை வந்து நம்மளோட முன்னோர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்த செல்லில் இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை வச்சுருக்காங்க. இது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிக்காக பார்க்குறதுக்காக வைக்கலை. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அதை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 3 அறையையும் வச்சுருக்காங்க. அதில் ஒரு அறை வந்து ஒரு பகுதியை வந்து லாக் பண்ணிட்டாங்க. 2 பகுதி மட்டும் நாம் வந்து பார்க்குறதுக்காக வச்சுருக்காங்க. பாருங்கள், அன்னைக்கு நான் மெரினா பார்க் காமிச்சேன் பார்த்தீங்களா? இங்கேருந்து தெரியுது பாருங்கள் மெரினா பார்க். அந்த தெரியுது பார்த்தீங்களா ஃப்ளாக் பாயிண்ட்டு? இங்கேருந்து தெரியுது பாருங்கள். இங்கேருந்து நமக்கு ரோஸ் ஐலாண்டும் தெரியும். அது ரோஸ் ஐலாண்டு வந்து பேரை மாற்றிட்டாங்க. இங்கே வந்து ஒவ்வொரு ஐலாண்டு பேரும் வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸருங்களோட பேரில் தான் இருந்திருக்கு. இந்த போர்ட் பிளேயர் கூட பிரிட்டிஷ் ஆஃபீஸரோட பேரில் தான் இருந்திருக்கு. இப்போ வந்து ஸ்ரீ விஜயபுரம்னு மாற்றிட்டாங்க. இந்த ஸ்ரீ விஜயபுரம் இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது, புகழ் வருது வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் இதோட பொருள். நம்மளோட சாமி பேருக்கெல்லாம் முன்னாடி எப்படி நம்ம புகழாக சொல்லுவோம், ஸ்ரீ அப்படின்னு தானே சொல்லுவோம். அதை வச்சு ஸ்ரீ விஜயபுரம்னு வச்சுருக்காங்க. பேரை கேட்டாலே நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்க மாதிரி நல்லா இருக்குது பேரே. பாருங்கள், அந்த ரோஸ் ஐலாண்டை வச்சு தான் அன்னைக்கு நாங்கள் சுனாமி டைமில் காப்பாற்றப்பட்டோம். ஆனால் வந்த அலை எவ்வளோ வேகமாக வந்துச்சு தெரியுமா? அந்த அலை வந்து அந்த ரோஸ் ஐலாண்டு தடுத்ததுனால நாங்கள் இருந்த பகுதியில் வந்து தண்ணி வந்து ஃபாஸ்ட்டாக வராததுனால நாங்கள் பொழைச்சிக்கிட்டோம். இல்லைன்னா நாங்கள்லாம் தண்ணிக்குள்ளே கடலோடு போயிருக்க வேண்டியது. எங்களுக்கு அதுதான் கடவுள் மாதிரி. இப்போ வாங்க, நான் கீழே போய் ஒவ்வொரு அறையாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மேலே நின்றுக்கிட்டு எந்த ரோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறது மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல நின்னால் 7 ரோவ்லையும் யார் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது தெரியும். அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ 3 ரோ மட்டும் வச்சுருக்காங்களா? பாக்கி 4 ரோவை எடுத்துட்டு பாருங்கள், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். பாருங்கள், இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். நம்ம வீடு இதுக்கு அப்படியே நேராக அந்த பக்கம் இருக்குது. பாருங்கள், இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவ்வளோ சூப்பராக இருக்கும், சுத்தமாக இருக்கும், நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஊர்லெலாம் டக்குன்னு ஆஸ்பத்திரி, இங்கே ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்துக்குமே டக்குன்னு வந்தால் உடனே ட்ரீட்மெண்ட் உடனே சரியாயிடும். நல்லாயிருக்கும். பாருங்கள், 4 பகுதியையே எடுத்துட்டு கவர்மெண்ட்டு யூஸ் பண்ணுறாங்க நல்லா மக்களுக்கு. அங்கே ஒரு சின்னோண்டா தெரியுது பார்த்தீங்களா, சிகப்பாக ஒரு இது, அது வந்து பெண்களை அழைச்சிட்டு போய் அந்த இடத்துல பெண்களை தூக்கு போடுற இடமா அது. அந்த தெரியுது பார்த்தீங்களா? அங்கே போய் பெண்களை மட்டும் அங்கே அழைச்சிட்டு போய் அங்கே தான் அவங்களெல்லாம் தூக்கில் போடுவாங்களாம். சுதந்திர போராட்ட பெண்களை, தியாகிகளை. பாருங்கள், கீழே இறங்கி வந்துட்டோம். இது வந்து 2nd ஃப்ளோர். பார்த்தீங்களா? 2nd ஃப்ளோர். பாருங்கள், அப்படியே ஒவ்வொரு அறையும் இருக்குது பாருங்கள். ஒரு அறையை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அறைக்குள்ளே போகிறேன். வெளியில் இருக்குது, பூட்டு வந்து வெளியில் இருக்குதா? உள்ளே போகிறேன் நான் ரூமில் பாருங்கள். இதில் ஒரு ஆள் தான், ஒரு செல்லில் ஒரு ஆள் தான் வைப்பாங்களாம். பாருங்கள், இதுக்கு மேலே கீழே இருந்து பாருங்கள், ஒரு ஆள் நின்று தொடக்கூட முடியாது, அவ்வளோ தூரத்தில் இருக்குது ஜன்னல். அந்த ஜன்னலில் வர்ற ஒளியை வச்சு தான் இருட்டுச்சு, பகலாயிருச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்குவாங்களாம். பாருங்கள், இந்த 2nd ரோவில் லாஸ்ட்டில் வீர் சவார்கர் தாத்தா
வச்சுருந்துருக்காங்க. நம்ம சுதந்திர போராட்ட தியாகி அவரை வந்து இந்த செல்லில் தான் வச்சுருந்துருக்காங்க. பாருங்கள், சுதந்திர போராட்ட தியாகி அவர் யூஸ் பண்ண பெட்ஷீட்டு, அது மாதிரி ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ண பொருட்கள் இருக்குது பாருங்கள். சாப்பாட்டுக்கு இரும்பில் இருக்குது பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கிளாஸ் தான் தண்ணி தருவாங்களாம் குடிக்கிறதுக்கு. அதுக்குள்ளேயும் ஒவ்வொரு நேரம் பூச்சியெல்லாம் கிடக்குமா. செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இது பாருங்கள், ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்களா. இதில் நிற்க வச்சு பாருங்க, அந்த ரிங்கு ரெண்டுலேயும் கை ரெண்டையும் மாட்டி விட்டு நிற்க வச்சு அடின்னு அடிப்பாங்களாம். இந்த செல்லு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு செல், இது ஒரு செல்லு. இந்த செல்லு எப்படி போட்டுறாங்கன்னா, இதை வச்சு இந்த பார்த்தீங்களா, இதை வச்சு அப்படியே லாக் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா அதுக்கு வந்து இதை வந்து இழுத்தாங்கன்னா இந்த பக்கம் இடம் வரும். இது வழியாக தான் அவங்களுக்கு சாப்பாடு தருவாங்க. பிளேட்டில் சாப்பாடு தண்ணி இது வழியாக தான் கொடுப்பாங்க. மற்றபடி அவங்கள வெளியில் கொண்டு வர மாட்டாங்க. வேலை பார்க்குற நேரம் மட்டும்தான் வெளில கொண்டு வருவாங்களாம். ஒரு நாளையில் பாதி நாள் வேலை பார்க்க விடுவாங்களாம், பாதி நாள் இந்த செல்லுக்குள்ளேயே அடைச்சிருவாங்களாம். ஒரு செல்லில் ஒரு ஆள் தான் இரவும் பகலும். எப்போ இரவாகுது எப்போ பகலாகுது அப்படின்றது தெரியாமல் உள்ளே இருப்பாங்களாம். ஃபஸ்ட்டு உள்ளே நுழையிறப்ப பார்த்துக்கிறாங்கல்ல, அதுதான் ஃபஸ்ட்டு பார்வையாம். அதுக்கப்புறம் அவங்கள யாரை எங்கெங்கே கொண்டு போய் வச்சாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதான். லைட் அண்ட் சவுண்டில் அந்த மரம் சொல்லும், அந்த என்ட்ரன்ஸில் இருக்குல்ல மரம், அந்த மரம் சொல்லும் இங்கே யாரை என்னென்ன கொடுமைகள் படுத்தினாங்க, யாரை என்னென்ன சித்திரவதைகள் படுத்தினாங்க எல்லாத்தையும் நான் பார்த்தேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும். அது மாதிரி லைட் அண்ட் சவுண்டு வச்சுருக்காங்க நைட்டில். அதை ஒரு நாள் வந்து எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, வெளியிலேருந்து அந்த லாக்கை எடுத்தோன்னே இந்த இடம் தெரியுதா, இந்த இடத்துலேருந்து தான் பிளேட்டில் சாப்பாடு வாங்கிக்குவாங்களாம், தண்ணி வாங்கிக்குவாங்களாம். ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தான் தருவாங்களாம். பாருங்கள், இந்த செங்கல் பாருங்கள், செங்கலில் தான் வச்சுருக்காங்க. செங்கல் அது பாருங்கள், இன்ன வரை என்னமோ நேத்தைக்கு போட்டது மாதிரி இருக்குது பாருங்கள். எத்தனையோ வருட காலங்களாக போட்டது நேத்தைக்கு போட்டது மாதிரி இருக்குது பாருங்கள். யாரும் இதை விட்டு எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாதான். அப்படி ட்ரை பண்ணாங்கன்னா அவங்கள ஃபுல் டைம்லையும் விலங்கில் போட்டுருவாங்களாம். உள்ள காற்று வர்றதுக்கு ஒரு வழியே இல்லை, எந்த வழியுமே இல்லை பாருங்கள். அந்த மேலே வர்ற சூரிய வெளிச்சத்தை வச்சு தான் விடிஞ்சிருச்சு அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்குவாங்களாம். உள்ளே காற்று வர்றதுக்கு ஒரு வழியும் இல்லை, அப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஒரு ஆள் மட்டும் இதுக்குள்ளே இருக்கணும்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த நாள், ஒவ்வொரு நிமிஷமும் போகிறது. அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக இதுக்குள்ளேயே இருந்து கஷ்டப்பட்டு நம்மளுக்காக உயிர் தியாகம் பண்ணி நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு நேரத்தில் அவங்களுக்கு பாத்ரூம் வரும்னா அவங்களால எப்படி சொல்லி போக முடியும், அனுப்ப மாட்டாங்களாம். அப்போல்லாம் அவங்க எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க அந்த மாதிரி டைமில் எல்லாம். பாருங்கள் கீழே உள்ளது ஒரு அறை, அதுக்கு மேலே 2வது அறை, அதுக்கு மேலே 3வது அறை. இதில் மொத்தம் 36 அறை. ஒவ்வொரு அறையிலையும் 36 மேலே 36, அதுக்கு மேலே 36. இது மாதிரி ஒவ்வொரு அறையிலையும், இது ஒரு அறையில் அது மாதிரி 7 ரோவ்லையும் அது மாதிரி இருந்திருக்கு பாருங்கள். செல்லுலார் ஜெயில் உள்ளேயே பாருங்கள் இருக்குது இதெல்லாம் பாருங்கள். அப்போ உள்ள ரோஸ் ஐலாண்டை பாருங்கள், இப்போ எப்படி இருக்குன்னு இப்போ போய் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக இந்த மனிதர்களுக்கு பதிலாக மானும் மயிலும் தான் அதிகமாக இருக்குது. மான் நிறைய மான் இருக்குது. நம்ம என்ன கொடுத்தாலும் சாப்பிடும். மயில் பக்கத்தில் பயமில்லாமல் வரும். அப்போ இருந்ததை பாருங்கள். இந்த சாப்பாட்டுக்கு பாருங்கள், நம்ம இது உள்ளே வச்சு தான் அவங்கள வேலை வாங்கியிருக்காங்க
பாருங்கள் உள்ளே காமிக்கிறேன் சரிங்களா. எண்ணெய் ஆட்டுறதுக்கு இந்த அந்த கைப்பிடியை வந்து நம்ம வந்து மாடை வச்சு தானே ரவுண்டு பண்ணுவோம். இவங்க வந்து நம்ம அவங்களே அவங்க கையில் அப்படியே சுற்றி சுற்றி வருவாங்களாம். அதை பிடிச்சி அவங்களே சுற்றி வருவாங்களாம். மாட்டுக்கு பதில் மனுஷால வச்சு எண்ணெய் ஆட்டியிருக்காங்க. ஒரு நாளைக்கு அவங்க இவ்வளவு ஆட்டணும் அப்படின்னு வைப்பாங்களாம். அது அவ்வளவு ஆட்டி எண்ணெயை எடுக்கலைன்னா அடின்னு அடிப்பாங்களாம். காலிலையும் கையிலையும் எப்படி விலங்கு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். கையையும் வெளியில் எடுக்க முடியாது, காலையும் நகர்த்த முடியாது, எங்கேயும் ஓட முடியாது. அந்த அளவுக்கு பாருங்கள். ஃபுல் 2 கையையும் லாக் பண்ணிட்டாங்க, 2 காலையும் லாக் பண்ணிட்டாங்க. நம்ம தேங்காய் உரிக்கிறதுக்கு இப்போ எல்லாம் எவ்வளோ கருவிகளை கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். கையிலையே தேங்காயை உரித்து தேங்காயை பாருங்கள் கையிலே உரிக்கிறாங்க. கையிலையே உரித்து அதில் போட்டு அந்த பாருங்கள் அவங்களே சுற்றி சுற்றி வரணும். வந்து ஒரு நாளைக்குள்ளே இவ்வளோ எண்ணெயை ஆட்டி முடிக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்களாம். அவ்வளவுக்கு அவங்க ஜுரமாக இருந்தாலும் முடியாமல் இருந்தாலும் அவ்வளவுக்கு அவங்க எண்ணெயை ஆட்டி எடுத்தால் தான் விடுவாங்களாம். கம்மியாக எவ்வளோ கம்மியாக ஆட்டுறாங்களோ அவ்வளவுக்கு அடி விழுமா. பனிஷ்மெண்ட் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 கையும் மேலே அந்த ரிங்கு இதில் இல்லை, அந்த ரிங்கில் கட்டிடுறாங்க. கீழே அது மாதிரி கால் பாருங்கள் எப்படி நின்றுட்டு அடிக்கிறாரு பாருங்கள். அடிக்கிற மாதிரி எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாருங்கள் எப்படி அடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வேலை பார்க்குறாங்களோ அவ்வளோக்கு தண்டனை அடிப்பாங்களாம். பகலில் பாதி நேரம் இந்த இடத்துல தான் வேலை பார்ப்பாங்களாம், பாக்கி பாதி நேரம் செல்லில் அடைச்சிருவாங்களாம். பாருங்கள் இந்த இடம்தான் தூக்கில் போடுற இடம். இது உள்ளே போகணும். இங்கே தான் பனிஷ்மெண்ட், கடைசி பனிஷ்மெண்ட் தூக்கில் போடுற இடம் இது. கீழே இறங்கி போகிறேன் பாருங்கள். கீழே இறங்கி போகிறேன். 3 பேர் ஒரே நேரத்தில் 3 பேரை தூக்கில் போடுவாங்களாம். ஒரே நேரத்தில் 3 பேரை தூக்கில் போடுவாங்களாம். மேலே தூக்கில் போட்டு அவங்க கீழே விழுந்தவுடனே இங்கே கீழே விழுந்துருவாங்க. மேலே தூக்கில் போட்டோன்னா அங்கேருந்து கீழே விழுந்துருவாங்க. பாருங்கள் இதான் தூக்கு போட்டு அந்த கடைசி பனிஷ்மெண்ட்டு. 3 பேரை ஒரே நேரத்தில் போடுவாங்களாம். போட்டு இந்த சீடி வழியாக இங்கே தூக்கிட்டு போவாங்களாம். பாருங்கள் ஒரே நேரத்தில் 3 பேரை தூக்கில் போட்டிருக்காங்க. 3 கயிறு இருக்குது பாருங்கள். இந்த ஒரு கயிறா, இந்த ஒன்று இருக்குதா, அந்த ஒன்று இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த கீழே வந்து ஒயிட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள். கீழே ஒயிட்டு, அந்த ஒயிட்டு ரவுண்டில் நிற்க வச்சிடுறது. ஒயிட் ரவுண்டில் நிற்க வச்சு அவங்கள தலையில் மாட்டி விட்டு இந்த பாருங்கள் இதை வச்சு அவ்வளோதான் கத்தம். அதுக்கப்புறம் இந்த கீழே அந்த தக்தா அந்த இதை எடுத்துருவாங்க. அவங்களோட பாடி கீழே விழுந்துடும். கீழே போய் நம்ம கீழே எப்போ இறங்கி போய் காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அவங்கள எடுத்துகிட்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. இந்த வியூ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த வியூ நைட்டு லைட் அண்ட் ஷோ. அந்த திரை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த திரையில் தான் லைட் அண்ட் ஷோ நடக்கும் பாருங்கள். சேர் இங்கிலீஷ்லேயும் போடுவாங்க, ஹிந்திலேயும் போடுவாங்க. அந்த லைட் அண்ட் ஷோவில் இங்கே உள்ள ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லும்போது அதை நம்ம கேட்டு 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 கடைசியாக அந்த முடிஞ்ச பிறகு நம்மளால் அந்த சேரை விட்டு எந்திரிச்சு போகவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம மனசுக்கு அவ்வளோ பாரமாயிரும்.
அவங்களோட கஷ்டங்களை எல்லாம் ஒன்று விடாமல் நம்ம நேராக பார்த்த மாதிரி அப்படியே ஒரு நிகழ்ச்சி ஒன்று விடாமல் நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதை கேட்டு கேட்டு கடைசியாக அவ்வளோ கனமாயிரும் நம்மளுக்கு. இந்த இடத்த விட்டு போகிறது, அந்த சேரை விட்டு எந்திரிக்கவே அவ்வளோ சங்கட்டமாயிடும். அவ்வளோ மனசுக்கு வருத்தமாக அவ்வளோ நிகழ்ச்சிகள் இங்கே நடந்திருக்கு. அந்த நிகழ்ச்சிகள் ஃபுல்லாக எல்லாத்தையும் இந்த மரம் வந்து உயிரோடு இருந்து நான் பார்த்தேன். இவரை வந்து இன்றைக்கி இங்கே அடித்தாங்க, இன்றைக்கி இதில் வச்சு அடித்தாங்க, அந்த ரூமில் வந்து ஒவ்வொரு ரூம்லேயும் அடிக்கிறது, அலறல் சவுண்டு, அதெல்லாம் அப்படியே லைட்டில் வந்து நல்லா காமிப்பாங்க. அணையா விளக்கு அணையா விளக்கு பாருங்கள். இந்த பக்கம் ஒரு அணையா விளக்கு, இந்த பக்கம் ஒரு அணையா விளக்கு. ஒவ்வொருத்தரோட அவங்களோட நினைவாக பாருங்கள். இந்த 2 அணையா விளக்கும் எப்பயுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஃபுல்லாக இப்போ செல்லுலார் ஜெயில் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ நான் வெளியில் போக போகிறேன். இதுதான் வெளியில் போகிற இடம் பாருங்கள். அப்படியே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் என்ட்ரன்ஸு. இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து காமிச்சேன் உங்களுக்கு. இந்த மரம் வந்து அப்படியே உண்மையாக உயிரோடு இருக்கிறது மாதிரியே இருக்குது. நான் அந்த கதையை கேட்டதுனால என் பக்கத்தில் உயிரோடு இருக்கிறது மாதிரியே இருக்குது. மேலே தேன்கூடு பாருங்க. தேன்கூடு தெரியுதா? தேன்கூடு கட்டியிருக்கு. அம்மா, இப்போ 3 ரோ இருக்குது பார்த்தீங்களா? அந்த 3 ரோவில் எந்தெந்த இடத்துல எங்கிட்டு போனால் எந்த வழியில் உள்ளே போகலாம், எந்த வழியில் வெளியில் வரலாம் அப்படின்றத ஃபுல் மேப்பும் இதில் இருக்குது. இப்போ நான் வெளியில் போக போகிறேன். வெளியில் போகிறதுக்கு முன்னாடி வைப்பர் ஜெயில் பாருங்கள். 1864-67 எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். 1864-67 எப்படி வேலை வாங்கியிருக்காங்க பாருங்கள். அப்போ இருந்த போட்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்போ இருந்த போட்டு இப்போ சின்ன பசங்க தட்டா ஓட்டிட்டு போகிறாங்களா, அந்த மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். வேலை எப்படி வாங்கியிருக்காங்கன்னு. செல்லுலார் ஜெயில் உள்ள இதெல்லாம் வச்சுருக்காங்க. செல்லுலார் ஜெயில் உள்ளேயே இருக்குது இதெல்லாம். ரோஸ் ஐலாண்ட். இப்போ இந்த பில்டிங்லாம் ஃபுல்லாக உடஞ்சி தூளாக கிடக்குது. ரொம்ப உடஞ்சி கிடக்குது இப்போ எல்லாம். இந்த ஃபோட்டோவில் பார்க்க இந்த பில்டிங் எப்படி இருக்குது, நேரில் பார்க்க ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக செதஞ்சிருச்சு. சர்ச்சு, ரோஸ் ஐலாண்டில் இருந்த சர்ச்சு. ரோஸ் ஐலாண்டுக்குள்ளே அவங்க எவ்வளோ அவங்களோட அறையை பாருங்கள் எவ்வளோ டைனிங் ஹால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம படத்துல எல்லாம் சும்மாவா சொன்னோம், உண்மையை தானே படத்தில் கட்டுறாங்க. எவ்வளோ சொகுசாக இருந்திருக்கு அறையெல்லாம். அபர்டீன் பஜார் கிளாக் டவர் பாருங்கள் எப்படி இருந்திருக்குன்னு. நான் காமிக்கிறேன் கிளாக் டவர் இப்போ எப்படி இருக்குன்னு.
British officers and members of local bone community. Prominent members of the local bone community. 1935. Circa 1935. Visit of Raizada Hans Raj Committee to the island. 1936. 1936ல பாருங்க அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்குன்னு. குருதுவாரா போர்ட் பிளேயர் circa 1940. இப்பயும் இருக்குது, இப்போ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் பாருங்க. ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த இம்பீரியல் ஜப்பானீஸ் ஆர்மி வித் லோக்கல் ஆஃபீஸர்ஸ் அரவுண்ட் 1943. British planners என்னது bombarding Chatham Island during WWன்னு போட்டிருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியல. பாருங்கள் இவ்வளோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அவ்வளோ பெரிய வழி அப்போவே இருந்திருக்கு, அமைச்சு வச்சுருந்துருக்காங்க பாருங்கள். அந்த போட்டுக்கிட்ட போகிற அளவுக்கு ஆள் நடந்து போகிற அளவுக்கு வழி இருக்குது பாருங்கள். லேண்ட்லேருந்து அந்த போட்டு செதஞ்சு போயிருக்குது, அது வரைக்கும் போகிற அளவுக்கு வழி இருந்திருக்கு, அப்போவே வழி அமைச்சிருக்காங்க. லார்ட் பேவல் விக்டரி ஆஃப் இந்தியா இன்ஸ்பெக்டிங் டேமேஜ்டு சாத்தம் ஐலாண்டு. சாத்தம் ஐலாண்டுக்கு ஒரு நாள் போகிறேன், அங்கே போய் போடுறேன். இப்போ பாருங்கள் 1945ல் இவர் அந்த இடத்துல வந்திருக்காரு, எடுத்திருக்காங்க. 19 நல்லா ஏசியெல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. வைப்பர் ஜெயில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் 1864-67. ஓல்டு ஜெயில் அட் வைப்பர் ஐலாண்ட். செல்லுலார் ஜெயில் உள்ள தண்ணி வேணும்னா அந்த பாருங்க இருக்குது, ட்ரிங்கிங் வாட்டர். வெளியில் போகிற வழி. ரெஸ்ட் ரூம். வெளியில் வந்தாச்சு, செல்லுலார் ஜெயிலேருந்து வெளியில் வந்தாச்சு. இப்போ வெளியிலேருந்து ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த ரோட்டு வழியாக போனால் அந்த பக்கம் கீழே மெரினா பார்க் போயிடலாம். என்ட்ரன்ஸ் இதான் செல்லுலார் ஜெயில் என்ட்ரன்ஸ். செல்லுலார் ஜெயில் என்ட்ரன்ஸை மட்டும் வச்சுட்டு
உள்ள 3 பகுதியை வச்சுட்டு பாக்கி 4 பகுதியையும் எடுத்துட்டாங்க. இது வந்து என்ட்ரன்ஸு. அப்படியே அந்த கார் நிற்கிது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் தான் டிக்கெட் எடுக்கிற இடம். ஒரு ஆளுக்கு 30 ரூபா. லைட் அண்ட் சவுண்டுக்கு ஒரு ஆளுக்கு 300 ரூபா. பார்த்தீங்களா, இதான். இப்போ வாங்க அப்படியே பார்த்துட்டே போகலாம். ஸ்டார்டிங்லேயே வீர் சவார்கர் வச்சுட்டாங்க. விநாயக் தாமோதர் வி சவார்கர். விநாயக் தாமோதர் சவார்கர் பாருங்க, அவரோட ஸ்டெச்சு. அவரோட ஸ்டெச்சு தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். இது பூஷன் ராய். பாபா பான்சிங். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப போராட்டம் பண்ணுவாங்களாம். எவ்வளோ அடித்தாலும் எவ்வளோ சித்திரவதை பண்ணாலும் போராடிக்கிட்டே இருப்பாங்களாம். பாருங்க, பாண்டிட் ராம் ரக்கா பாலி. இவங்க காலு கையிலலாம் எந்த நேரமும் இந்த இது எந்த நேரமும் இவங்கள இதிலே சங்கிலிலே போட்டு வச்சுருப்பாங்களாம். ஏன்னா அவங்க ரொம்ப போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க, தப்பிச்சு ஓடிடுவாங்க அப்படின்ட்டு எந்த நேரமும். மகாவீர் சிங். இவங்கெல்லாம் வந்து மெயின் சுதந்திர போராட்ட வீரர்கள். மோகன் கிஷோர் மமதாஸ். விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும் அப்படின்னு ரொம்ப போராடி இருந்திருக்காங்க. மோஹித் மொய்ட்ரா. எவ்வளோ சின்ன வயசாக இருக்கார் பாருங்கள். எல்லாருமே சின்ன வயசு தான். அவங்களோட வாழ்நாள் ஃபுல்லாகவே இந்த ஜெயிலில் போயிருந்துருக்கு. அவ்வளோதாங்க, செல்லுலார் ஜெயில் ஃபுல்லாக காமிச்சாச்சு. இந்த வழியாக போனால் இந்த ரோடு வழியாக போனால் ஜிபி பந்த், அதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இந்த ரோடு வழியாக போனால் பஜார் போயிடலாம். இதெல்லாம் வந்து டூரிஸ்ட்டு வாங்குறதுக்கு ஜாமான் வச்சு விற்றுட்ருக்காங்க. கேப்பு, டூரிஸ்ட் வாங்குறதுக்கு கேப்பு. பக்கத்தில் எல்லாம் கீரா கடை. கீரானா வெள்ளரிக்காயை தான் இங்கே கீரான்னு சொல்கிறது ஹிந்தியில். டிஷர்ட்டு, கபுத்தர் பாருங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் இங்கேயே வாங்கிக்கலாம் டூர் வர்றவங்க. ஏடிஎம் பக்கத்துலேயே இருக்குது, கனரா ஏடிஎம். காசு வேணுன்னா கூட ஏடிஎம் பக்கத்துலேயே இருக்குது, எடுத்துக்கலாம். இந்த பாருங்க இருக்குது. எல்லாம் சேஃப் தான், ஒரு பயமும் இல்லை. எதுக்கும் எந்த ஒரு பயமும் இல்லை. எந்த ஒரு திருட்டு அது மாதிரி எந்த ஒரு பயமும் இல்லை. எல்லாமே சேஃப் தான் இங்கே.